கட்டா குஸ்தி 2 வீரா ஹவுஸ் ஹஸ்பண்டா இருந்து தன்னோட ஒய்ஃபான கீர்த்திய நேஷனல் சாம்பியன் ஆக்குனாரா இல்லையா ரெஸ்லிங்ல அப்படிங்கிறது தான் இந்த கட்டா குஸ்தி 2 படத்தோட ஒரு குட்டி பேஸ் பிளாட். இந்த கட்டா குஸ்தி 2 படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்போ போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். சொன்னா அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய விஷயங்களை உங்க மனசுக்குள்ளேயே போட்டு சப்ரஸ் ஆக்கி நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஆளா இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்த சொல்ல வேண்டியவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் தோணும் போதே சொல்லிருங்க. அப்படி சொல்லும் போது தான் அடுத்த தடவை இந்த மாதிரி சொன்னா அவங்க ஹர்ட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மனசுக்குள்ளேயே எந்த விஷயத்தையும் வச்சு உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க மற்றவங்களோட நல்லதுக்காக. கட்டா குஸ்தி 2 கட்டா குஸ்தி 1ல என்ன ஒரு பேஸ் பிளாட்டா இருந்துச்சோ அதே தான் வந்து இதுலயுமே வந்து சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த ஒரு கோர் கான்செப்ட்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம், வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் சினிமால. ஏன்னா ஏன் ஒரு ஆண் மகன் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கக்கூடாது, ஹவுஸ் ஹஸ்பண்டா இருந்தா இந்த சொசைட்டி நம்மள ஏன் வந்து ஒத்துக்காது, அதுல என்ன மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு சென்சிட்டிவான டாபிக்கை எடுத்து பேசுனதுக்கே வந்து கட்டா குஸ்தி 1 பயங்கரமா ஓடுச்சு. 2வுமே அதே கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் எடுத்ததுக்கு நானுமே வந்து படத்தை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். அண்ட் சில காமெடி போர்ஷன்ஸ், எக்ஸாம்பிளுக்கு காளி வெங்கட் வர சீன்ல வர காமெடியா இருக்கட்டும், அதெல்லாம் ஜென்யூனா எனக்கு பர்சனலா படத்துல ஒர்க் அவுட் ஆன ஒரு ஹியூமர் சீன்ஸ். இந்த படத்துல பேசப்பட்ட அந்த ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஏன் ஒருத்தன் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கக்கூடாது, பொண்டாட்டி ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கிறான், அதுக்காக ஏன் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணக்கூடாது, வேலைக்கு போகாம இருந்தாலுமே வந்து தன்னோட கடமையை எப்படி செய்யலாம் அப்படின்னு அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ங்கிற தாட் ப்ராசஸை வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. மக்கள் மத்தியில வந்து கண்டிப்பா வந்து அவங்க நினைச்சது போய் சேர்ந்திருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா நான் வந்து தியேட்டர்ல பார்க்கல, ஓடிடில தான் பார்த்தேன். தியேட்டர்ல இன்னுமே கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு போயிட்டு தான் இருக்கு. பட் ஸ்டில் இந்த படத்துல இருக்கிற நெகட்டிவ் எனக்கு இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான டாபிக்ல கிளாமரை கொண்டு வந்தது எனக்கு பர்சனலா படத்துல சுத்தமா வந்து பிடிக்காத ஒரு விஷயம். இது எப்படின்னா குழந்தைங்க வந்து மாத்திரை டானிக் எல்லாம் கொடுத்தா ஃபர்ஸ்ட் சாப்பிடாது, குடிக்காது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க வீட்ல சர்க்கரையோ இனிப்பான ஒரு சாக்லேட்டோ அந்த மாதிரி சில விஷயத்த லைட்டா காட்டி அதை சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு மாத்திரையை சாப்பிட வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமா கிளாமர் ஹேண்டில் பண்ணுங்கிற பேர்ல கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி இவ்வளோ கிளாமர் காட்டியிருக்க வேணாங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இந்த படத்துல. அண்டு ஒரு கட்டா குஸ்தி ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா படம் எடுக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதை காட்டுறதை விட படத்துல இருக்க டிராமா, அதுக்குள்ள நடக்கிற டிராமாவை தான் அதிகமா காட்டின மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே அந்த கட்டா குஸ்தியில பெண்கள்லாம் வந்து ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவா என்ன மாதிரி எல்லாம் வந்து சவால்களை சந்திக்கிறாங்கிறத காட்டியிருந்தா இன்னுமே இந்த ஃபேமிலி டிராமா விட அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த ஃபேமிலி டிராமாவுமே வந்து ரொட்டீனா வர தமிழ் படங்கள்ல வர தமிழ் படம்ட்டு இல்ல, எந்த படம் எடுத்தாலுமே வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சண்டை நடந்துச்சுன்னா எந்த மாதிரி ஒரு சண்டை இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து யூசுவல் ஸ்டீரியோடிபிக்கலா வந்து இருக்குது. அதுக்கு நடுவுல ஒரு கிரிஞ்சு காமெடிஸ் வேற வந்துருது. எனக்கு அந்த கருணாஸ் கேரக்டர் அதாவது வீரா கேரக்டருக்கு மாமா ரோல்ல வந்து கருணாஸ் நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டரோட மைண்ட் செட்டை எனக்கு பார்க்கும்போதும் கேட்கும்போதும் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்லயும் சரி, இந்த படத்துலயும் சரி, ஃபர்ஸ்ட் பார்ட்லயுமே வந்து அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. செகண்ட் பார்ட்லயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் எக்ஸ்ட்ரீம்க்கு காட்டுற மாதிரி காட்டி அந்த கேரக்டரை ஆஃப் பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க. பட் என்ன விஷயம்னா இன்னுமே அந்த கேரக்டரை ஆஃப் பண்ற மாதிரி வந்து பலார்னு அறையக்கூடிய ஒரு கேரக்டர் தான் கருணாஸ் சார் ப்ளே பண்ண அந்த மாமா ரோல் கேரக்டர். பட் விட்டுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. அந்த ஹார்ஷா ஒரு மேல் சாவனிஸ்ட் எப்படி இருப்பாங்களோ, அதுவும் வில்லேஜ்ல எப்படி இருப்பாங்களோ, ஒரு முற்போக்கு தன்மை இல்லாத ஒரு மேல் சாவனிஸ்ட வந்து அந்த கேரக்டர்ல நல்லா ரிசம்பிள் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு புரியிற மாதிரி வந்து அந்த கேரக்டரை கன்வின்ஸ் பண்ற மாதிரி இன்னுமே ஒரு ரைட்டிங் ஒன்று போயிருக்கலாமோன்னு தோணுச்சு. அண்ட் ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஒன்று வந்து ஹீரோக்கு வந்து ப்ரோட்டகனிஸ்டுக்கு ஒரு டவுன் ஒன்று இருந்தால் ஒரு ஃபால் ஒன்று இருக்கும். பட் இதுல வாண்டடாவே ஃபோர்ஸ்டா வந்து சில சீன்ஸ் எல்லாம் இதெல்லாம் செகண்ட் ஹாஃப்க்கு பார்த்துக்கலாம். கிளைமேக்ஸுக்கு இது இந்த டயலாக் இந்த போர்ஷன்லாம் வச்சா இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கன்னு சில சீன்ஸை வேணும்னே இழுத்த மாதிரி வந்து இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, வீரா கேரக்டர் சைடு தான் கரெக்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃபீல் ஆகும். பட் ஏன் வந்து கீர்த்திக்கு வந்து அது புரிய மாட்டேங்கிறது அந்த ஒரு ரைட்டிங்கை வந்து கோட்டை விட்டாங்களோங்கிற மாதிரி ஒரு தோணுச்சு. ஏன்னா ஒரு நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல எப்பவுமே வந்து ஹஸ்பண்ட் சைடு ரைட்டா இருந்தா ஒய்ஃப் வந்து என்ன சொன்னாலுமே வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் படங்கள் வந்து காட்டியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சீரியல்லே கொஞ்சம் அப்கிரேட் ஆகி சில விஷயங்கள்லாம் மாத்திருக்காங்க. இதை சீரியலையும் தாண்டி ஒரு அவுடேட்டட் ஸ்கிரீன் பிளே போன மாதிரி இருந்துச்சு. நெகட்டிவ்ஸ்னு பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவுதான் இந்த படத்துல ஒரு நெகட்டிவா வந்து நான் பாக்குறேன். மற்றபடி இந்த கதையை நான் இப்படிதான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னு டைரக்டர் எடுத்த ஸ்டாண்ட் வந்து கடைசி வரைக்கும் மாறவே இல்லை. அந்த ஸ்டாண்ட் இப்படி சொன்னாதான் ஆடியன்ஸுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாரு. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து
படம் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே ஓகே டைரக்டர் வந்து இது இப்படி கதை சொல்லி இதுதான் கான்செப்ட் அப்படின்னு வந்து எல்லாருமே படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது புரிஞ்சுட்டு தான் வராங்க. பட் எனக்கு இன்னுமே இந்த சென்சிட்டிவ் டாப்பிக்கை இன்னும் டீப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், காமெடி அவாய்ட் பண்ணிட்டுங்கிற மாதிரி தான் தோணுச்சு. சில சீன்ஸ் எல்லாம் மோர் கிரிஞ்சரா தான் இருந்துச்சு. அண்ட் எனக்கு பர்சனலா வந்து கட்டா குஸ்தி ஒன்னே வந்து இந்த சில நெகட்டிவ்ஸ்க்காக வந்து சுத்தமா வந்து ஒர்க் அவுட்டே ஆகல, பிடிக்கல. அண்ட் அந்த ஸ்போர்ட்ஸ் ரெஸ்லிங் கிளைமேக்ஸ்ல வரத இப்படிதான் வந்து காட்டணுமாங்கிற ஒரு வருத்தம் எனக்கு கட்டா குஸ்தி ஒன்லயுமே இருக்கு. அதே தப்பதான் திருப்பி கட்டா குஸ்தி 2ல வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலா அது எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. அது இன்னுமே மோர் ஆஃப் ஸ்போர்ட்ஸா வந்து டீல் பண்ணியிருந்தா, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற சில கிமிக்ஸை வச்சு ஸ்க்ரீன் பிளே வச்சு படமா எடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே எனக்கு வந்து அந்த ஒரு கிளைமேக்ஸ் கேம் ஃபைட்டுங்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். இவ்வளோ நெகட்டிவோட படம் வந்து இப்படிதான் இருக்க போகுதுன்னு கெஸ் பண்ணிட்டு தான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். கரெக்டா ஃபர்ஸ்ட் சாங் ஆஃப் த ஃபிலிம் கட்டா குஸ்தி 2ல சான் ரோல்டன் ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, எல்லாத்தையும் லேசா எடுத்துக்கோ அப்படின்னு. ஓகே, மூட வந்து செட் பண்றாங்க படத்துல. ரொம்ப போட்டுலாம் யோசிக்காத, படம் இப்படிதான் இருக்க போகுது, ஜாலியா என்டர்டைன் மட்டும் ஜாலியா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மூடை வந்து சான் ரோல்டன் ஸ்டார்டிங்லேயே செட் பண்ணி ஓகே படம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு. எனக்கு பர்சனலா இந்த படத்துல போட்ட எல்லா சாங்குமே வந்து பிடிச்சிருக்கு, ஒரு சாங்கை தவிர. சான் ரோல்டன் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒர்க் கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கேரக்டரா வந்து இருந்தது வந்து வீராக்கும் கீர்த்திக்கும் பிறந்த பொண்ணா வந்து ஜாரா ஜைனா மதிமலருங்கிற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஜாரா ஜைனா ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப யதார்த்தமான ஆக்டிங்கா இருந்துச்சு அந்த குழந்தையோட ஆக்டிங். அண்ட் பர்சனலி மதிமலரே என் மகராசின்னு சொல்லி ஒரு சாங் வரும் இந்த படத்துல. பேக்ராப்ல வந்து மவுண்டன்ஸ் எல்லாம் காட்டி அந்த விஷுவலே பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ரெஷ் ப்ரீஸா வந்து இருந்துச்சு படம் பார்க்கும்போது. ஸோ அவ்வளோதான், இந்த படத்தை பத்தி எல்லாத்தையுமே வந்து ஸ்பாய்லரே இல்லாம கவர் பண்ணி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கட்டா குஸ்தி படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 40 மார்க்ஸ் தருவேன். கட்டா குஸ்தி 2 could have concentrated more on its sports and sensitive topic. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை, நான் வரேங்க.